Welcome to Electrical Brains. In our today's session, we are going to discuss about a topic on interfacing techniques. Okay, இதுவரைக்கும் நம்ம வந்து 855 IC யூஸ் பண்ணி எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆப்டோ ஐசோலேட்டர்ஸ், சாலிட் ஸ்டேட் ரிலேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், சென்சார்ஸ், டெம்பரேச்சர் சென்சார்ஸ் எப்படி யூஸ் பண்ணு, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் த பெரிஃபரல் யூனிட்ஸை வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். That is about some of the peripheral devices அப்படின்னா, that is our ADC, DAC, matrix keyboards, 7 segment LED display and stepper motor and DC motor interfacing வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ்ல வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் ஒர்க்கிங் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸசைசஸை வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒர்க்கிங் மட்டும் தான் இதோட ஒர்க்கிங் மட்டும் தான் சொல்ல போகிறேன். மற்றபடி இதோட எக்ஸிக்யூஷன்ஸ் எதுவும் வந்து இதில் இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் ஆஃப் இன்டர்ஃபேசிங் ஆஃப் ஏடிசி. ஃபர்ஸ்ட் ஏடிசி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியணும், தட் இஸ் இட் இஸ் அ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகே, வாட் இஸ் ஏடிசி? ஏடிசி இஸ் அ அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஏபிசியை வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் அவுட்புட் லைன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் இஸ் போர்ட் பின் 2.0, 2.1, 2.2க்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இதில் வந்து டேட்டா லைன்ஸை வந்து நான் D0 to D7 வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். போர்ட் 0 வந்து. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் யூஸ்ட் அஸ் இன்புட் பின்ஸ். ஓகே, தட் இஸ் IN0, IN1, IN2. இன்புட் வந்து நான் வந்து என்ன ஐசி யூஸ் பண்ணி இதில் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் 0808 ஐசி யூஸ் பண்ணி இது வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அட்ரஸ் லைன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வந்து அட்ரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். Okay, and also I have having a address latch enable. Okay, what is address latch enable அப்படின்னா, that is எனக்கு வந்து இப்போ இந்த போர்ட் 2ல வந்து அட்ரஸ் லைன்ஸ் வந்து கேரி ஆகுது இல்லையா? ஸோ இந்த கேரி ஆகிற அட்ரஸ் லைன்ஸ் வந்து இப்போ வந்து எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த அட்ரஸ் latch enable வந்து எப்படி இருக்கும்? that will be 1. ஓகே, திஸ் இஸ் அட்ரஸ் latch enable. இப்போ எனக்கு வந்து இங்கே உள்ள போர்ட் லைன்ஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் லைன்ஸாக கேரி ஆகும்போது என்ன இருக்கும்? 1ன்னு இருக்கும். அதர்வைஸ் இட் வில் பி செட் as 0. ஓகே, இந்த போர்ட் பின்ஸ் போர்ட் 0 to 0.0 வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்புட் போர்ட்டை ஆக்ட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, தட் இஸ் D0 to D7. ஓகே, எனக்கு வந்து இப்போ வந்து டேட்டாஸ் வந்து எப்போ எனக்கு வந்து இன்புட் வருதோ அந்த டைம் வந்து என்ன ஆகும்? இன்புட்டை ஆக்ட் ஆகும். போர்ட் 2 வந்து அட்ரஸ் லைன் போர்ட்டை ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ வந்து அட்ரஸ் லைன்ஸில் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காண்டி போர்ட் பின் 3.0 வந்து அட்ரஸ் latch எனேபிள் பின்னாக செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த டைம் வந்து அதை எனேபிள் ஆக்குறதுக்கு போர்ட் பின் 3.1 வந்து ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். தட் இஸ் இட் வில் இண்டிகேட் தட் என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட் வில் பி 1, அதர்வைஸ் இட் வில் பி 0. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே, என்னோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிட்டு அப்படின்னா இட் வில் பி போர்ட் பின் 3.3 வந்து என்ன ஆகும்? 1ன்னு இருக்கும். தட் இஸ் எண்ட் ஆஃப் கன்வர்ஷன். ஓகே, இப்போ எனக்கு ப்ரோக்ராம் வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா தி ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் பின் தட் இஸ் போர்ட் பின் 3.1 வந்து 1ன்னு இருக்கும். எனக்கு வந்து கன்வர்ஷன் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் தட் இஸ் போர்ட் பின் 3.3 வந்து 1ன்னு இருக்கும். ஓகே, ஸோ ஒன் ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போர்ட் பின் 3.1 வந்து என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து 1ன்னு இருக்கும். தட் இஸ் இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் 0 to 1. ஓகே, வாட் இஸ் திஸ் அவுட்புட் எனேபிள் பின்? OE பின் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் ரெடி டு டிஸ்பிளே த அவுட்புட் இட் வில் பி செட் டு 1, அதர்வைஸ் இட் வில் பி 0. ஓகே, இது வந்து என்ன பின்ஸ் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ADC 0808 ஐசிக்குள்ளே இருக்கிற பின்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ we are having a chip select. ஓகே, கிரவுண்ட் பின் இருக்குது, ரெஃபரன்ஸ் கிரவுண்ட் இருக்குது, அண்ட் ஆல்சோ இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து இதில் நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோம் அப்படின்னா 2.56 volt செட் பண்ணுறோம். ஓகே, ஆனால் என்னோட சப்ளை வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் +5 volts. ஓகே, அண்ட் நான் கொடுக்குற அனலாக் இன்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் +5 volt இன்புட் தான் நான் வந்து இன்புட் லைன்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ADC இன்டர்ஃபேசிங் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த ADC இன்டர்ஃபேசிங் கான்செப்ட் வந்து இங்கே இருக்கிறது வந்து என்னது? 8051. ஓகே, இந்த சிப் செலக்ட் வந்து என்ன பண்ணும்? இட் கிரியேட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் ADC அண்ட் 8051 கண்ட்ரோலர். ஓகே, ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட போர்ட் 0 வந்து நான் வந்து இன்புட் போர்ட்டை ஆக்ட் பண்ண வைக்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ இது வந்து போர்ட் 0 வந்து இன்புட் போர்ட்னு ஆக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. FF அப்படின்னா என்னது? ஆல் 8 pins are going to act as a input ports. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போர்ட் பின் 3.3 வந்து இன்புட்டாக ஆக்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் போர்ட் பின் 2 வந்து என்னது? we are going to use as a address lines.
ஓகே அண்ட் 3.0 வந்து என்னது அட்ரஸ் latch எனேபிள் செட் பிட் P3.0 என்னது அட்ரஸ் latch எனேபிள் ஆகும் அட்ரஸ் வந்து எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் கிளியர் P3.0 என்னது இது வந்து அட்ரஸ் latch எனேபிள் வந்து 0ன்னு இருக்கும் செட் ஆகும்போது 1 கிளியர் ஆகும்போது 0 ஓகே அது மாதிரி செட் பிட் P3.1 என்னது ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் இப்போ எனக்கு வந்து கன்வர்ஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இட் வில் பி 1 எண்ட் ஆயிட்டு அப்படின்னா இட் வில் பி 0 ஓகே அண்ட் வெயிட் ஃபார் கன்வர்ஷன் இதில் வந்து அந்த கன்வர்ஷன் நடக்கிறது வரைக்கும் இந்த பிட் வந்து இந்த லைன்லேயே வெயிட் பண்ணும் ஒன்ஸ் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே வந்துடும் போர்ட் பின் 3.2க்கு வந்துடும் ஓகே திஸ் இஸ் ரெடி டு எனேபிள் த அவுட்புட் ஓகே அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து எதுலேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா போர்ட் 0 வந்து என்னோட அவுட்புட் இன்புட் பின் ஆக்டாக இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து எங்கே மூவ் ஆக போகுது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆக போகுது ஓகே ஒன்ஸ் அது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆன உடனே என்னோட அவுட்புட் எனேபிள் பின் வந்து என்ன ஆயிரும் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் தட் இஸ் இட் வில் பி 0 and 1 ஓகே அண்ட் இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிலே கால் பண்ணி உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கோங்க ஓகே திஸ் இஸ் அபவுட் A to D converter, that is analog to digital converter. Okay, that is we are giving analog input and we are getting a digital output. Okay, and next one is about a digital to analog converter. Okay, what is a DAC அப்படின்னா that is டிஜிட்டல் இன்புட் கொடுத்து அனலாக் அவுட்புட் எடுக்கும் இதுலேயே நம்ம யூஸ் பண்ணுற ஐசி என்ன அப்படின்னா தட் இஸ் 0808 ஐசி ஓகே ஏடிசினாலும் சரி டிஏசினாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற ஐசி வந்து என்ன அப்படின்னா 0808 ஐசி தான் யூஸ் பண்ணுறோம் இதே ஐசி தான் நம்ம வந்து என்ன எதில் யூஸ் பண்ணியிருப்போம் டெம்பரேச்சர் சென்சார்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகே அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்ம வந்து என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏடிசியில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து செட் பண்ணியிருக்கோம் வேரஸ் இன் DAC நம்ம வந்து என்ன செட் பண்ணுவோம் அப்படின்னா we are setting a reference current ஓகே ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகணும் தட் இஸ் அனலாக் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are using a amplifier ஓகே தட் இஸ் அவுட்புட் பின்னை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் IC741 ஆப்பம்ப் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த அவுட்புட் பின்லேருந்து எங்கே வந்திருக்கு IC741க்கு தான் வந்திருக்கு okay and we are having a port pin 1 as a input pin okay இதில் வந்து port pin 1 வந்து input port யூஸ் பண்ணியிருக்கேன் okay here we are used 8 bits okay 8 pinsமே யூஸ் பண்ணியிருக்கேன் and read pin இருக்கு write pin இருக்கு okay and reference voltage வந்து எவ்வளோ வோல்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா that is plus 5 volt செட் பண்ணியிருக்கேன் okay and we are having some capacitors that is 0.8 to 12 microfarad capacitors இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதுலேருந்து பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களோட டேட்டா பாயிண்ட் வந்து நீங்கள் இதில் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா இன்சைடு டிஜிட்டல் இன்புட் கொடுத்து நீங்கள் வந்து அனலாக் அவுட்புட் எடுக்க போகிறீங்க ஓகே ஸோ டிஜிட்டல் இன்புட் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டலாக கொடுப்பீங்க அனலாக் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் தட் இஸ் இன் கேலிப்ரேட்டட் ஸ்கேல்ஸ் வில் கெட் இன் அனலாக் அவுட்புட் ஓகே டேட்டா பாயிண்ட்லேருந்து அக்யூமுலேட்டர் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் போர்ட் பின்லேருந்து நீங்கள் எந்த போர்ட் பின்னை யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அக்யூமுலேட்டருக்கு இன்புட் போட்டால் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க ஒரு டிலே கொடுத்துக்கோங்க ஓகே இதில் யூஸ் பண்ண டிலே வந்து என்ன லூப் டிலே அப்படின்னா தட் இஸ் டபுள் லூப் டிலே ரொட்டீன் we are using ஓகே ஸோ டபுள் லூப் டிலே ரொட்டீன்னா என்னது நம்ம வந்து 2 ரெஜிஸ்டர் எடுக்கணும் 2 ரெஜிஸ்டர்லையும் சம் லோட் வேல்யூஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க அந்த வேல்யூ வந்து 0 ஆகிறது வரைக்கும் லூப் வந்து அதிலேயே ரன் ஆகும் ஒன்ஸ் வேல்யூ 0 ஆனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகி மெயின் ப்ரோக்ராமுக்கு ரன் ஆயிரும் okay that is about digital to analog converters okay that is we are giving a digital input and getting a analog output by using இது வந்து எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்றோம் அப்படினா by using IC 0808 IC யூஸ் பண்ணி ADC DAC பண்றோம் okay next one is a keyboard interfacing what is keyboard interfacing அப்படினா here we are having a 4x4 matrix okay 4x4 matrix அப்படினா that is 4 rows and 4 columns we are having okay so each rows and columns நம்ம வந்து drive பண்றதுக்கு we are adding a pull up resistors okay 4.7 k ohm pull up resistors வந்து இதுல நான் எடுத்துர்க்கேன் row-வை ஸ்கேன் பண்றதுக்கும் column-ஐ ஸ்கேன் பண்றதுக்கும் okay but keyboard interfacing நாலே இது என்ன டெக்னிக் அப்படினா it is a row scanning technique so we are going to scan a rows so அப்படி row-வை வந்து ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு some errors வந்து கிடைக்கும் so எந்த மாதிரி errorsலாம் கிடைக்கும் அப்படினா that is key bounce னு ஒன்னு கிடைக்கும் okay and also multiple press okay key pressed and held so இத மாதிரி factors வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா some errors இது வந்து டிஸ்ப்ளே ஆகும் okay so அப்போ இதுல வந்து மொத்தம் எத்தனை pins எப்படி இருக்கும் அப்படினா 4x4 மேட்ரிக்ஸ்ங்கனால நமக்கு வந்து 16 pins இருக்கும் that is starting from 0 to F
ஓகே. ஸோ இதில் வந்து இன்புட் பின்ஸ் வந்து என்ன போர்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா D0 to D1, தட் இஸ் போர்ட் 2 வந்து நான் இன்புட் லைன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், போர்ட் 1 வந்து நான் அவுட்புட் லைனாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தட் இஸ் போர்ட் 2 வந்து நான் வந்து காலம்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், போர்ட் 1 வந்து நான் ரோஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ இதில் வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து +5 வோல்ட். ஓகே, இது வந்து புல் அப் ரெசிஸ்டர்ஸ் வந்து 4.7 கிலோ ஓம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் மேக் யூர் ரோ ஆக்டிவ் அப்படின்னா தட் இஸ் யூ ஹேவ் டு செக் த அவுட்புட் பை கிவிங் எ 0. நீங்கள் 0 கொடுத்து உங்களோட ரோஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா, உங்களோட கீஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்காங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொடுக்கணும், ரோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு 0 வந்து இன்புட்டாக கொடுக்கணும். சரியா? இப்போ உங்களோட காலம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கீஸ் வந்து க்ளோஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து என்னது 1. ஓகே, நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா உங்களோட காலம்ஸ் கீஸ் எல்லாம் க்ளோஸில் இருக்காங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் கீ பவுன்ஸ், மல்டிபிள் ப்ரெஸ் அண்ட் ஆல்சோ கீ ப்ரெஸ்ட் அண்ட் ஹெல்டுன்னு சில ஃபேக்டர்ஸ் சொன்னேன். ஸோ வாட் இஸ் கீ பவுன்ஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னோட கீயை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு வந்து ஆப்ரேட் ஆகாது. ஓகே, இட் வில் கெட்ஸ் ஓப்பன். ஓகே, அது வந்து க்ளோஸ், ஸ்விட்ச் வந்து என்ன ஆகாது, க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்போ வந்து ஓப்பன்லேயே இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் எ கீ பவுன்ஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் மல்டிபிள் ப்ரெஸ் அப்படின்னா, இப்போ என்னோட கீஸை வந்து நான் வந்து ஒரு 2-3 கீயை வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள் ப்ரெஸ் எடுக்கும்போது என்னோட கீபோர்டுக்கு வந்து தெரியாது எந்த இன்புட்டை ஃபஸ்ட்டு எடுத்து சர்வ் பண்ணணும்னு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிபிள் ப்ரெஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரோல் ஓவர்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுது. தட் இஸ் கீ ரோல் ஓவர் ஆர் என் கீ ரோல் ஓவர். ஸோ ரோல் ஓவர் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபிங்கர் வந்து ஃபஸ்ட்டு எந்த பீக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் தட் கீ வில் ஆக்ட் அஸ் ஃபஸ்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ கீ ரோல் ஓவர். நான் வந்து மல்டிபிள் கீஸை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கண்டிஷன் வந்து அக்கர் ஆகும். ஓகே, இப்போ இதே என் கீ ரோல் ஓவர் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீ வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, எது லாங் டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அந்த கீ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு வந்து அட் எந்த கீஸ் மேலே அடுத்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கோ தட் வில் ஆக்ட் அஸ் அ செகண்ட் இன்புட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபிங்கர் வந்து எந்த கீ வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் அ தேர்ட் இன்புட். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ என் கீ ரோல் ஓவர்ஸ். ஓகே, அண்ட் வாட் இஸ் கீ ப்ரெஸ்ட் அண்ட் ஹெல்ட் அப்படின்னா தட் இஸ் இப்போ நான் வந்து ஒரு கீயை வந்து லாங் டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லாங் டைம் ப்ரெஸ் பண்ணனால என்ன பண்ண முடியாது, அந்த கீபோர்டால் எனக்கு வந்து இன்புட் வந்து ஆக்ட் பண்ண வைக்க முடியாது. ஓகே, ஸோ அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஜஸ்ட் இட் வில் பி இன் அ ஹேங்கிங் மோட். ஓகே, ஸோ ஹேங்கிங் மோடில் இருக்கும்போது அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா டீபவுன்ஸ் ஆயிரும். ஓகே, அதாவது டீபவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சம் டைம் கழிச்சு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிலே, ஓகே, சம் மில்லி செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும், அந்த கீ வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் அ கீ ப்ரெஸ்ட் அண்ட் ஹெல்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு ஆப்பை வந்து ஆன் பண்ணுறோம், அந்த டைம் வந்து என்ன ஆயிரும், ஹேங் ஆயிரும். ஓகே, நம்மளோட கீஸ் வந்து அதில் லாங் டைம் ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆயிரும், அப்படி ஹேங்கிங் கண்டிஷனில் நிற்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த கீஸை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டு நம்ம அதை வந்து ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப நம்ம வந்து எந்த கீயை டச் பண்ணமோ அதுலேருந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். Similar process is called as a key pressed and held in keyboard interfacing. Okay, so that is these are the main functions taken place in a keyboard interfacing. ஓகே, அண்ட் ஆல்சோ கீபோர்ட் இன்டர்ஃபேஸிங்கில் வந்து இப்போ எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 4 ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ரோக்குள்ள ப்ரோக்ராம் மட்டும் இருக்குது. ஓகே, காலம்குள்ள ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சிஜிஎன்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஓகே, கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு இதோட அவுட்புட் வந்து மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆண்ட் லாஜிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டில் வந்து நம்மளுக்கு கான்செப்ட் என்ன 1 × 1 1. ஸோ நான் வந்து எந்த நம்பரை வச்சு இதை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து இதோட வேல்யூ வந்து மாறாது. ஓகே, ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து ஆண்ட் லாஜிக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரோஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து போர்ட் 3 வந்து அவுட்புட் பின்னாக எடுக்கீங்க அப்படின்னா போர்ட் 3 வந்து அவுட்புட் பின்னாக எடுத்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்புட் பின்ஸுக்கு தக்கன உங்களோட ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரோ ஸ்கேனிங் டெக்னிக். ஓகே, இப்போ நீங்கள் இது காலம் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட காலம்ஸ் வந்து ஸ்கேன் ஆகும்.
ஓகே. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு கோடை வந்து கே கோட் 0னா அது வந்து என்ன அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும், கே கோட் 8னா என்ன அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுங்கிறத மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இதோட ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வீடியோவில் தெளிவாக இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஹார்ட்வேர் ஒர்க்கிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வியூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து தியரி கான்செப்ட் ஒர்க்கிங் பார்க்கணும்னா இவ்வளோ தியரி கான்செப்ட் வந்து இட்ஸ் மச் இனஃப். Okay, and next one is a 7-segment LED display interfacing. So what is 7-segment LED அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் காமன் கேத்தோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 7-segment LEDs யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போது ஒரே ஒரு எல்இடி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் அது வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய எல்இடிஸ் யூஸ் பண்ணதுனால இதில் வந்து என்ன இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் மக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த லைன்ஸை வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்க்குமே நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் தட் இஸ் ஒரு ரெசிஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இப்போ என்னோட செக்மெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் போகும் அப்படின்னா தட் இஸ் 10 மில்லி ஆம்ஸ் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகே. நான் வந்து காமன் கேத்தோடுக்குள்ள டைப்பில் எல்இடிஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ காமன் கேத்தோடுங்கிறனால எனக்கு ஒவ்வொரு கேத்தோடுக்கும் போகிற கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் 7 மில்லி ஆம்ஸ் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகே. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு போகிற கரண்ட் வந்து 10 மில்லி ஆம்ஸ், என்னோட ஒவ்வொரு கேத்தோடுக்கு போகிற கரண்ட் வந்து 7 மில்லி ஆம்ஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ ஐ டேக்கன் அ சப்ளை வோல்டேஜ் அண்ட் கிரவுண்ட். ஓகே. நான் வந்து +5 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் எடுத்துக்கேன். திஸ் டிரான்சிஸ்டர்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ டிரைவர் சர்க்யூட். ஓகே. திஸ் டிரான்சிஸ்டர்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ டிரைவர் சர்க்யூட் அண்ட் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காண்டி செக்மெண்ட் பஸ்ன்னு ஒன்று எடுத்திருக்கேன். ஓகே. இந்த செக்மெண்ட் பஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த ஐசி வழியாக போய் என்னோட 8051 கிட்டில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 7 செக்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் ஒன் டிபி பாயிண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் அ டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ உங்களோட 7 செக்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டிஸ்பிளே மட்டும் தான் லெக்லேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. 7 செக்மெண்ட் லெக்லேருந்து எடுக்க போகிறீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸ் கான்செப்ட் தேவையில்லை. பட் நான் வந்து 2 or 3 எல்இடிஸ் வந்து க்ளோ பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த டைம் என்ன பண்ணணும் மக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் இதில் வந்து என்ன பண்ண முடியும் டிஸ்பிளே வந்து வர வைக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து டிஜிட் 3 வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா தட் இஸ் இட் வில் டேக்ஸ் அஸ் அ போர்ட் பின் 1.0. நான் போர்ட் 1 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் டிஜிட் 3 வந்து போர்ட் பின் 1.0ல வரும். டிஜிட் 2 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் போர்ட் பின் 1.1. டிஜிட் 1 அப்படின்னா போர்ட் பின் 1.2. டிஜிட் 0 அப்படின்னா தட் இஸ் போர்ட் பின் 1.3. ஸோ இது மாதிரி செக்மெண்ட்ஸ் ஆர்டரில் எனக்கு வந்து என்ன ஆகும் என்னோட செக்மெண்ட்ஸ் வந்து க்ளோ ஆகும். ஓகே. ஸோ 7 செக்மெண்ட் எல்இடிஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 4 எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ 4 எல்இடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எல்இடியாக க்ளோ ஆகும்போது சம் டிலே வந்து தேவைப்படும். ஓகே. ஸோ வந்து டிலே ப்ரோக்ராம் எழுதிக்கோங்க. அது போக உங்களோட மெயின் ப்ரோக்ராம் வந்து ஆரிஜின் செட் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன லொக்கேஷனில் டேட்டா பாயிண்டர் லோட் பண்ண போகிறீங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே. எத்தனை இன்புட்ஸ் கொடுக்கீங்களோ அத்தனை இன்புட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க இன்புட் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலைஸ் பண்ண இன்புட்டை வந்து அக்யூமுலேட்டர்லேருந்து டிபிடிஆருக்கு மூவ் பண்ணிவிட்டு உங்களோட அவுட்புட் வந்து என்னங்கிறத வியூ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திஸ் டிரான்சிஸ்டர்ஸ் will act as a driver circuit. Okay, so drive the segments, this will act as a driver circuit. Okay. So நீங்கள் வந்து மெயின் ப்ரோக்ராம் இதுக்கு வந்து எழுதணும், டிலே ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே. நீங்கள் டிலே ப்ரோக்ராம் எழுதிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டிலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன ஆகும் அதோட டிலேயில் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே. இதில் யூஸ் பண்ண டிலேஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன ரொட்டீன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் டபுள் லூப் டிலே ரொட்டீன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. And next one is a stepper motor interfacing. We all know that what is a stepper motor. Stepper motor acts in a steps or moves in a step angle. Okay. So stepper motor வந்து நம்மளுக்கு step angle positionல மூவ் ஆகுறதுனால நம்மளுக்கு இதில் வந்து 4 வைண்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஆல்சோ we have used as a PMSM motors. ஓகே. இதில் வந்து நான் வந்து டிரைவர் சர்க்யூட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த போர்ட் பின்ஸை வந்து எனக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஐ நீட் சம் டிரைவர் சர்க்யூட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து டிரைவர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரைவர் சர்க்யூட்ஸ்லேருந்து டேரெக்டாக என்னோட 4 வைண்டிங்க்கு நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே. என்னோட ரொட்டேஷன் வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா தட் இஸ் 1 2 4 8ங்கிற ரொட்டேஷன் எடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு வைண்டிங் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டேஷன்ஸை வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ கொடுத்து ஃபைனலாக ஒரு கிரவுண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஓகே. இந்த டிரைவர் சர்க்யூட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட வைண்டிங்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு ஐ நீட் சம் சர்க்யூட்ஸ். ஃபார் தட் பர்பஸ் ஐ ஹவ் யூஸ்டு டிரைவர் சர்க்யூட். ஸோ இந்த டிரைவர் சர்க்யூட்டுக்கு இன்புட் எனக்கு வேணும். அதாவது நான் மைக்ரோ கண்ட்ரோலரில் போர்ட் பின் 1லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே. தட் இஸ் போர்ட் 1 வந்து நான் இதுக்குள்ளே இன்புட் போட்டால் எடுத்திருக்கேன் டிரைவர் சர்க்யூட்டுக்கு. ஓகே. ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஸ்டெப் ஆங்கிளில் மூவ் ஆகும்போது எனக்குள்ள ரொட்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இட் கேன் பி டிஸ்பிளேட் ஃப்ரம் அ ஷாஃப்ட்.
ஓகே, நம்ம வந்து இதில் வந்து எப்படி மோட்டர் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும் அப்படின்னா தட் இஸ் பை கிவிங் அன் எலக்ட்ரிக் பல்சஸ். ஓகே, நான் எலக்ட்ரிக் பல்சஸ் கொடுக்கும்போது எனக்குள்ள மோட்டர் வந்து என்ன ஆகும், ரன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஆங்கிளுக்கும் ஒரு ரொட்டேஷன் வச்சு நம்ம வந்து எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் ஆங்கிளுக்குள்ள ஷாஃப்ட் வந்து தட் இஸ் ஆல்ஃபா வந்து வேரி ஆகும்போது நான் வந்து என்ன வச்சிருக்கேன் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் மூவ் ஆகும்போது 2. ஓகே, அடுத்த ஒரு ஆங்கிள் மூவ் ஆகும்போது 4, அடுத்த ஒரு ஆங்கிள் மூவ் ஆகும்போது 8. ஸோ இது மாதிரி என்னோட ரொட்டேஷன்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ இதே நான் வந்து கிளாக் வைஸ் ஷாஃப்ட்னா எனக்கு 1 to 4 8 ரொட்டேட் ஆகும். எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் 8 4 2 1 கான்செப்ட் போட்டு நான் வந்து அதை வந்து எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேசிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா டிலே ப்ரோக்ராம் தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட என்ன இன்புட் கொடுக்கீங்களோ அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து எந்த போர்ட்டு நீங்கள் வந்து இன்புட் போட்டால் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து அந்த டேட்டாவை லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டிலே கால் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரோக்ராமை திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது ரொட்டேட் லெஃப்ட் டு த அக்யூமுலேட்டர். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட ரொட்டேஷன் வந்து லெஃப்ட்டில் எடுக்கணுமா ரைட்டில் எடுக்கணுமாங்கிறத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சப்ரூட்டின் டிலே வந்து கால் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குற டிலே வந்து என்ன டிலே அப்படின்னா தட் இஸ் டபுள் லூப் டிலே ரொட்டீன் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ கொடுத்து நம்மளோட அவுட்புட் வந்து என்னங்கிறத நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, வி கேன் டேக் தட் என்ன ஸ்டெப்பர் மோட்டார் ரொட்டேஷன்லேயும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்இடிஸ் போட்டு இந்த அவுட்புட் வந்து என்னங்கிறத வியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங் யூசிங் PWM. ஸோ டிசி மோட்டாரில் வந்து எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடை வந்து நான் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இந்த இன்டர்ஃபேசிங்கை பண்ண போகிறேன் அப்படின்னா தட் இஸ் பை யூசிங் அ பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் டிரைவர் சர்க்கியூட் இருக்குது. ஸோ டிரைவர் சர்க்கியூட்ஸ் வந்து நான் போர்ட் பின் 3.4லேருந்து எடுத்திருக்கேன். போர்ட் பின் 3.0லேருந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து பொலாரிட்டி ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, திஸ் இஸ் மை மோட்டார். ஓகே, அண்ட் அதோட ஸ்பீடை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் வச்சுருக்கேன். ஓகே, தட் சென்சார் இஸ் கனெக்டட் த்ரூ ஏ போர்ட் பின் 3.6. ஓகே, ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து என்ன ஆக போகுது, மெயின்டைன் ஆக போகுது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் தான் என்னது பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோலர். ஓகே, அதாவது நம்மளுக்கு வந்து இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோல் வந்து எப்படி இதாகும் அப்படின்னா தட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி பர்சன்டேஜ் ஆஃப் டியூட்டி சைக்கிள் இட் வில் செட் த இன்புட்ஸ். ஓகே, இப்போ வந்து 25% டியூட்டி சைக்கிள் அப்படின்னா எனக்கு வந்து ஆன் ஆஃப் டைமுக்குள்ள பீரியட் வந்து வேரி ஆகும். இப்போ 50% டியூட்டி சைக்கிள் எடுக்கோன்னா ஆன் ஆஃப் பீரியட் வந்து வேரி ஆகும். 75% டியூட்டி சைக்கிள் ஆன் ஆஃப் பீரியட் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஒரிஜினல் சிக்னல் கெட்டிங் ஃப்ரம் எ டிசி மோட்டார். ஓகே, இது வந்து என்னோட ஒரிஜினல் சிக்னல். ஆனால் பாருங்க 25% டியூட்டி சைக்கிள் கொடுக்கும்போது எனக்கு ஆன் டைம் வந்து அதிகமாக இருக்குது, ஆஃப் டைம் கம்மியாக இருக்குது. ஓகே, 50% டியூட்டி சைக்கிள் கொடுக்கும்போது என்னோட ஆன் டைம் கம்மியாக இருக்குது, ஆஃப் டைம் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் இது இப்போ 75% டியூட்டி சைக்கிள் கொடுக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஆன் டைம் வந்து அதிகமாக இருக்குது, ஆஃப் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி இதில் என்னோட கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா தட் இஸ் டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங். அதை யூஸ் பண்ணுறது தான் என்ன யூஸ் பண்ணுறோம், பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஸ்பீடை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வந்து எனக்கு டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் சர்க்கியூட் வேணும். ஸோ நான் ஒரு டிரைவர் சர்க்கியூட் யூஸ் பண்ணேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பஃபர் சர்க்கியூட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸ்பீடை சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஐ ஹவ் இனிஷியலைஸ்ட் போர்ட் பின் 3.6. ஓகே, ஸோ வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு போர்ட் பின் வந்து ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதனால போர்ட் பிட்டை ஃபஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஆன் பீரியட் ஆஃப் பீரியட் மாறி மாறி வருது இல்லையா. ஸோ இந்த ஆன் பீரியடுக்கு ஒரு டிலே எழுதிக்கோங்க, அது மாதிரி ஆஃப் பீரியடுக்கு ஒரு டிலே ரொட்டீன் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஆன் டிலே ரொட்டீனுக்குள்ள ப்ரோக்ராம். செகண்ட் யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஆஃப் டிலே. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆன் பீரியடும் வருது, ஆஃப் பீரியடும் வருது. ஸோ இது ரெண்டுக்கும் செப்பரேட்டாக ஒரு டிலே கொடுத்து உங்களோட ஆன் ஆஃப் பீரியடை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அது போக நீங்கள் வந்து என்ன போர்ட் பின் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அதை வந்து செட் பிட்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அ pulse width modulation interfacing. So these are the major interfacing and some peripheral devices we have used in a 8051 kit so far. Okay, thank you.